இந்த வீடியோவில் சிபி ப்ளஸோட ஒய்ஃபை கேமராவை தான் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். நம்ம சிசிடிவி ரிலேட்டடாக வீடியோஸ் வந்து அதிகமாக இன்னும் போடலை. ஒரு கஸ்டமர் எதிர்ச்சியாக கேட்டாங்க, நீங்கள் எல்லாத்தையும் பற்றி வீடியோ போடுறீங்களே, என் கேமராவை பற்றி வீடியோ போடலன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம சொன்ன மாதிரி சிசிடிவியை பற்றி அதிகமாக வீடியோ போடலையே, இதுக்கப்புறமா அது போட ஆரம்பிக்கும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு வீடியோ, நம்ம சிசிடிவியோட ஃபஸ்ட்டு வீடியோன்னு சொல்லலாம். அடுத்தடுத்த வீடியோஸ் ரெகுலராக வந்திருக்கும். சிசிடிவி கோர்ஸும் பண்ணுறோம், ஆன்லைன் கோர்ஸும் பண்ணுறோம். ஆஃப்லைன் கோர்ஸ் ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆன்லைன் கோர்ஸ் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஆன்லைன் கோர்ஸுமே நிறைய இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்க, அதனால் ஆன்லைன் கோர்ஸும் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். உங்களுக்கு சிசிடிவியில் ஆன்லைன் கோர்ஸ் தேவைப்படுது, இல்லை சிசிடிவி சேல்ஸு சர்வீஸ் அசசரிஸ் வந்து காஞ்சிபுரத்தில் பண்ணிட்டுருக்கோம். ஸோ சேல்ஸ் தேவைப்பட்டாலும் சரி, சர்வீஸ் தேவைப்பட்டாலும் சரி, அசசரிஸ் தேவைப்பட்டாலும் சரி, அதர் டிஸ்ட்ரிக்டில் சேல்ஸ் மட்டும் பண்ணியிருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த கேமரா கூட உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அமௌண்ட் பே பண்ணிங்க அப்படின்னா இங்கேருந்து கொரியர் பண்ணுறோம். வித்தின் 1 டேயில் உங்களுக்கு டெலிவரி ஆகிடும். ஓகே, இப்போ வாங்க இந்த சிபி ப்ளஸ் ஒய்ஃபை கேமராவோட டீட்டெயில்ஸ், ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். இது வந்து ஒரு 3 மெகா பிக்சல் கேமரா, ஒய்ஃபை கேமரா. ஓகேங்களா, இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எந்த கேமரா எடுத்தாலும், மொபைல் கேமரா எந்த கேமரா எடுத்தாலும் எடுத்தோடனே கேட்குறது அது எத்தனை மெகா பிக்சல். இது வந்து ஒரு 3 மெகா பிக்சல் கேமரா. இதை வந்து வீட்டுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஷாப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஆஃபீஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு சின்ன மளிகை கடை இருந்தாலும் சின்ன மளிகை கடைக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் இருக்குனாலும் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஒரு 10,000 இல்லை 8,000 இல்லை 20,000 பட்ஜெட்லாம் இல்லை, எனக்கு கம்மி விலையில் ஒரு கேமரா வேணும், ஏன்னா என்கிட்ட அவ்வளோ பட்ஜெட்லாம் இருக்கிறதுக்கான ஒரு பெஸ்ட்டான கேமரானே சொல்லலாம். 360 டிகிரி வரைக்கும் உங்களால் வியூ பார்க்க முடியும். மோஷன் டிடெக்ஷன் அலர்ட்ஸு, ஏதோ ஒரு மூமெண்ட் தருது, எக்ஸாம்பிளுக்கு ஒரு கார் பார்க்கிங்கில் விட்டுருக்கிறீங்க, யாரோ வராங்க அப்படின்னா அந்த மோஷன் அலர்ட்ஸ் உங்களுக்கு வந்துடும். ஸோ மோஷன் ட்ராக்கிங், யாருன்னா ஒருத்தர் வராங்கன்னா அவங்கள ட்ராக் பண்ணிக்கிற மாதிரி மோஷன் ட்ராக்கிங் ஃபீச்சரும் இருக்குது, ப்ரைவசி மோடும் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்தெந்த இடம்லாம் தேவைப்படலையோ இல்லை எப்போ தேவைப்படலையோ அந்த இடத்தெல்லாம் கேமரா உங்களுக்கு நீங்களே ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அந்தமாரி ப்ரைவசி மோட ஆப்ஷனும் இருக்குது. ஐஆர் லைட்ஸ், ஸோ நைட்லேயும் உங்களுக்கு கேமரா வந்து தெளிவாகவே தெரியும். ஏன்னா இதில் ஐஆர் லைட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 எல்இடி லைட்ஸ் இருக்குது. ஸோ ஐஆர் லைட்ஸும் இது இருக்கிறதுனால நைட் வியூவும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இது வந்து சிபி ப்ளஸ் பிராண்டோட ஈஸி கேம் ப்ளஸ் ஒய்ஃபை ஹோம் கேமரா. ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 3 மெகா பிக்சல் பிடி கேமரா. பிடி கேமரானா பேன் டில்ட்டு, லெஃப்ட்டு ரைட்டு அப் அண்ட் டவுனு இந்த டேரக்ஷனாக உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். 4mm லென்ஸு, இதில் இருக்கிற லென்ஸுன்னு பார்த்தீங்கன்னா 4mm லென்ஸு. ஒய்ஃபை கேமரா ஒரு 15 மீட்டர் வரைக்கும் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஐஆர் இருக்குது இதில், இன்ஃப்ராரெட். எம்ஆர்பின்னு பார்த்தீங்கன்னா 4,100 நம்மக்கிட்ட பெஸ்ட்டான ப்ரைஸுக்கு ஆஃபர் ப்ரைஸ்லேயே நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு கால் பண்ணுங்கள் 9585006736. உங்களுக்கு இந்த கேமரா இல்லை எந்த கேமரா தேவைப்பட்டாலும் சரி, ஜஸ்ட்டு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்படி எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு எந்த கேமரா தேவையோ அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் பெரியவங்க இருக்கிறாங்க, இல்லை வீட்டில் குழந்தைங்க இருக்கிறாங்க, அவங்கள வந்து பார்த்துக்கணும், அவங்கள மானிட்டர் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு பெஸ்ட்டான கேமரான்னு சொல்லலாம் இந்தமாதிரி கேமரா. ஏன்னா லோ பட்ஜெட்டில் இதுக்காக எனக்கு என்னோடய பட்ஜெட் வந்து ஒரு 8,000 10,000லாம் இல்லை. வீட்டில் வயசானவங்க இருக்கிறாங்க, நான் வந்து ஃபாரினில் இருக்கிறேன், அவங்கள மானிட்டர் பண்ணுறதுக்கும் சரி, இல்லை வீட்டில் பசங்க இருக்கிறாங்க, நான் வேலைக்கு போய்டுவேன், அவங்கள மானிட்டர் பண்ணுறதுக்கும் சரி, இல்லை எனக்கு வீட்டோட ஹாலில் ஒரு சின்ன கேமரா வேணும், எனக்கு ஹாலை மட்டும் மானிட்டர் பண்ணணும், இல்லை வீட்டோட வாசலில் ஒரு கேமரா வேணும், நான் வரவங்கள போகிறவங்கள மானிட்டர் பண்ணணும், நான் மளிகை கடை வச்சுருக்கிறேன், என் மளிகை கடையில் கேஷ் பாக்ஸாண்ட ஒரு கேமரா வேணும், இல்லை என்கிட்ட காசு கொடுக்குறாங்களே வர கஸ்டமரை மட்டும் நான் பார்க்கணும் அப்படின்னாலும் சரி, பெஸ்ட்டான கேமரா. ஆஃபீஸ் வச்சுருக்கிறோம், அந்த ஆஃபீஸில் ஆஃபீஸ் ரூமை மட்டும் கவர் பண்ணோம் அப்படின்னாலும் சரி, இந்த கேமரா உங்களுக்கான பெஸ்ட்டான கேமரா. ஏன்னா பிராண்டும் சரி, சிபி ப்ளஸ் பிராண்டு நம்மளுக்கு சிசிடிவியை பொறுத்த வரைக்கும் இக்விஷன், சிபி ப்ளஸ், ட்ரூ வியூ, தவா, இதுமாதிரி எக்கச்சக்கமான பிராண்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் லீடிங் பிராண்ட்ஸ். இக்விஷன் ஆகட்டும், சிபி ப்ளஸ் ஆகட்டும், ட்ரூ வியூ ஆகட்டும், இதெல்லாம் லீடிங் பிராண்ட்ஸு. சர்வீஸ் சென்டர் நம்ம சென்னையிலே இருக்குது. ஸோ அன்பாக்சிங் பண்ணிவிடுவோம், கேமராவை அன்பாக்சிங் பண்ணிவிடுவோம். அன்பாக்சிங் பண்ணால் ஒரு 2 பாக்ஸை நம்மளுக்கு தராங்க. ஒரு பாக்ஸில் நம்மளுக்கு கேமராவும் அதோட இன்ஸ்டாலேஷன் கைடு, நீங்கள் எப்படியெல்லாம் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு, இது கூடயே மொபைல் ஆப்பு அதோட கியூஆரும் கொடுத்துருவாங்க. அதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா நீங்கள் மொபைல் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்னொரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா கேமராக்கான சார்ஜரு, சார்ஜிங் கேபிளு இதெல்லாம் நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா யூசர் இன்ஸ்டாலேஷன் கைடு இதிலேயே இருக்கும். இதை வந்து கான்ஃபிகர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, நீங்களே ஈஸியாகவே வெறும் 5 நிமிஷத்தில் கான்ஃபிகர் பண்ணலாம். 5 நிமிஷம் கூட அதிகம் சொல்லலாம், ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷத்துலேயே உங்களால் கான்ஃபிகர் பண்ண முடியும். அந்த இன்ஸ்டாலேஷன் கைடே தாராளமாக போதுமானு சொல்லலாம். அதிலேயே என்ன இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணணும், கேமரா ஆன் பண்ணோன்னே என்ன பண்ணணும், அதிலே வாய்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷனும் வரும் உங்களுக்கு. ஸோ இது வந்து அன்பாக்சிங் வீடியோ தான். அடுத்த வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாகவே இதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம், என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இதில் இருக்குது, எப்படி ஆன் பண்ணணும், எப்படி ரீசெட் பண்ணணும், எங்கே மெமரி கார்டு பண்ணணும், இப்படி எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே அதுலேயும் இருக்குது. இதில் ஓவர் ரிவ்யூ அன்பாக்சிங் பண்ணி எப்படியெல்லாம் கேமரா இருக்குன்னு இப்படி எல்லாமே பார்த்தலாம். அதில் அடுத்த வீடியோவில் கான்ஃபிகரேஷன் பார்ப்போம். ஏன்னா ஒரே வீடியோ போட்டாலும் எல்லாருக்கும் போர் அடிச்சிடும். ஸோ இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஸ்க்ரூஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இதை உங்களால் வால்லேயும் மாட்டிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ வால் மவுண்ட்டும் இதிலே கொடுத்துட்றாங்க.
கேமரா வந்து உங்களால் வால்லையும் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் டேபிளில் வச்சு யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை எனக்கு வாலில் மாட்டணும், யாருக்கும் எட்டாத மாதிரி வாலில் செவுத்தில் மாட்டி வச்சிடணும் அப்படின்னாலும் தாராளமாக இந்த கேமராவை செவுத்தில் மாட்டி வச்சுக்கலாம். அதுக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கான சார்ஜிங் கேபிள், இந்த ரவுண்டு பின் மாரி வருது சார்ஜிங் கேபிள். அடாப்டர் பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் 1 ஆம்ப் அடாப்டர் இது. ஸோ லாஸ்ட்டாக சொன்னேன் அந்த வால் மவுண்ட் உங்களால் வால்லையும் செவுத்துலேயும் உங்களால் இந்த கேமராவை மாட்டிக்க முடியும். ஒரு 2 ஸ்க்ரூ இருக்கும். 2 ஸ்க்ரூ நம்ம டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுவும் ஈஸி தான், ஈஸியாக நம்மளே மாட்டிக்கலாம். ஸோ சின்னதாக ஒரு ட்ரில் போட்டு அதில் இந்த 2 கேமராவை 2 ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம செவுத்துலேயும் இந்த கேமராவை மாட்டிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து கேமரா பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ 2 பாக்ஸ் பேக்கிங் வந்து பக்கா பேக்கிங்னே சொல்லலாம். அதுமாதிரி உங்கள் பாக்ஸுமே சரி கலர்ஃபுல்லாக என்னென்ன டீட்டெயில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே அந்த பாக்ஸ்லேயே கொடுத்துட்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்டாலேஷன் கைடு, அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற கேமராவையும் எடுத்து பார்த்துருவோம். இந்த இன்ஸ்டாலேஷன் கைடே போதுமானது. நீங்கள் இந்த கேமரா வாங்கிட்டு ஒரு டெக்னீஷியனாக தான் அவங்க தான் வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்ற இதெல்லாம் இல்லவே இல்லை. இந்த இன்ஸ்டாலேஷன் கைடே போதுமானது. இல்லை நம்ம அடுத்த வீடியோ கான்ஃபிகர் பண்ணுற வீடியோ போடுவோம், அந்த வீடியோ நீங்கள் பார்த்தாலே போதுமானது. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஒரு டெக்னீஷியனை கூப்பிட்டு தான் இந்த கேமரா இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிலாம் இல்லை. நீங்களே கஸ்டமரே தாராளமாக இதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன பாக்ஸ் உள்ளே வருது, என்ன ஆப் இன்ஸ்டால் பண்ணணும், என்ன ஸ்டெப்ஸு, இது எல்லாமே டீட்டெயிலாக இதிலேயே கொடுத்துருக்குறாங்க. இந்த இன்ஸ்டாலேஷன் மேனுவலில் ஜஸ்ட்டு 1 டைம் நீங்கள் படித்தாலே போதுமானது. இல்லைனாலும் நீங்கள் கேமரா ஆன் பண்ணிட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிடும். கேமரா ஆன் ஆகிடுச்சு, கேமரா ரீசெட் ஆகிடுச்சு, கேமரா வந்து ஒய்ஃபை கனெக்ட் ஆகிடுச்சு, கேமரா ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதிலே உங்களுக்கு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே வந்துடும். அது சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் படி நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. இந்த யூசர் மேனுவலோ இல்லை டெக்னீஷியனோ உங்களுக்கு தேவைப்பட மாட்டாங்க. ஏன்னா ஒரு 4 கேமரா 5 கேமரா மாட்டினா கண்டிப்பாக டெக்னீஷியன் தேவை, டெக்னீஷியனால் தான் பண்ண முடியும்னு சொல்லலாம். இந்த கேமராவுக்கு கஸ்டமரே கான்ஃபிகர் பண்ணலாம். இதுக்கு கட்டாயம் டெக்னீஷியன் தான் வேணும் அப்படின்ற அவசியம் இல்லை. பேசிக்காக இருக்கிற ஒரு 4-5 கொஸ்டின்ஸ், 4-5 எரர் என்னென்ன வரும்னு சொல்லிட்டு அதுக்கான கொஸ்டினும் அதுக்கான ஆன்சர் வந்து இதிலேயே கொடுத்துட்றாங்க. ஸோ ஃபஸ்ட்டு யூசர் மேனுவலை படிச்சிருங்க பெஸ்ட்டுன்னே சொல்லலாம். ஏன்னா என்னென்ன எரர்லாம் வரும் அதுக்கான என்னென்ன ஆன்சர்னு சொல்லிட்டு இதிலேயே கொடுத்துட்றாங்க. இப்போ அடுத்ததான் நம்ம கேமராவையும் வெளியே எடுத்துருவோம். ஸோ கேபிள் வந்து இதில் லென்த்தாகவே இருக்குது. ஏன்னா ஒரு சில இதில் ரொம்ப ஷார்ட்டாக கொடுத்து வச்சுருப்பாங்க. இந்த கேபிள் லென்த்தாகவே இருக்குது. என்ன ஒன்று இந்த ரவுண்ட் பின் கேபிளாக இருக்குது. ஏன்னா நம்ம மொபைல் சார்ஜர் மாரி மைக்ரோ எஸ்டியோ இல்லை டைப் சி போர்ட்டோ இல்லை, இந்த ரவுண்ட் பின் மாரி இருக்குது. மைக்ரோ எஸ்டியோ இல்லை டைப் சியோ கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் இதுவும் ஓகே தான். இது 5 வோல்ட்டு 1 ஆம்புக்கான அடாப்டர், சிபி ப்ளஸ் பிராண்டுக்கிட்ட இருந்து அவங்க அடாப்டரை கொடுத்துருக்குறாங்க. பெஸ்ட்டு கேபிள் தான். ஏன்னா கேபிள் வந்து லென்த்தாக இருக்குது. நீங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரியே பிளான் பண்ணி கேபிளை லென்த்தாக கொடுத்துருக்குறாங்களான்னு தெரியல. ஆனால் நல்லாயிருக்கு, கேபிள் தாராளமாக லென்த் வருது. நெக்ஸ்ட்டு நம்ம கேமரா வெளியே எடுத்துருவோம். கேமராவில் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வியூவே நல்லா இருக்குன்னே சொல்லலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் தான், மெட்டல் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் தான். மேலே டாப்பும் சரி கீழே பாட்டமும் சரி ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் தான். ஸோ நம்மளுக்கு இதிலேயே இன்பில்டு ஸ்பீக்கர் வந்துடும், இன்பில்டு மைக்கும் வந்துடும். உங்களால் பேசிக்கவும் முடியும், அங்கே என்ன பேசுகிறாங்களோ அதை கேட்கவும் முடியும். ஏன்னா இன்பில்டு மைக் இருக்குது, இன்பில்டு ஸ்பீக்கர் இருக்குது. பின்னாடி இருக்கிற போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துருவோம். லேன் போர்ட்டு இருக்குது, ஈத்தர்நெட் போர்ட்டு. நீங்கள் லேன் கேபிள் மூலியமாகவும் இதை வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். டேரெக்டாக உங்கள் வீட்டில் ரவுட்டர் இருக்குன்னா அந்த ரவுட்டர்லேருந்து ஒரு கேபிளை எடுத்தாந்து இதில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது மூலியமாகவே நெட் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். நீங்கள் ஒய்ஃபை கான்ஃபிகர் பண்ண வேண்டிய அவசியம் கூட இல்லை. அது மூலியமாகவே நீங்கள் லேன் கேபிள் கொடுத்தும் இதுக்கு நெட் கனெக்ஷன் கொடுக்க முடியும். ஏன்னா இது வந்து ஒய்ஃபை கேமரா, நீங்கள் லேன் கேபிளும் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பீக்கரும் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த ரீசெட் பட்டன் வேறு லெவலாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன் ரீசெட் பட்டன் வேறு லெவலாக இருக்குன்னா, ஒரு சிலர் ரொம்ப சின்னதாக கொடுத்துருவாங்க, இல்லை இந்த குண்டு சேர்த்து கொடுத்துற மாதிரி சேஃப்டி பின் வச்சு சிம் எஜெக்டர் பின் வச்சு கொடுத்துற மாதிரி ரொம்ப சின்னதாக கொடுத்துருவாங்க. இதில் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து சார்ஜிங் போர்ட்டு, அதனால தான் ரீசெட் பண்ணி இதில் வேறு லெவலாக இருக்குது. ஒரு வயசானவங்க இல்லை கொஞ்சம் சரியாக தெரியாதவங்க அப்படின்ற கரெக்டாக பாயிண்ட் பண்ண தெரியாத கூட ஈஸியாகவே ப்ரெஸ் பண்ணிடலாம். நல்ல பெரிய ரீசெட் பட்டனாக கொடுத்துருக்காங்க. கேமராவோட கீழே பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெமரி கார்டுக்கான ஸ்லாட்டு 128 ஜிபி வரைக்கும் உங்களால் இதில் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ 128 ஜிபிக்கான மெமரி கார்டு நீங்கள் இதில் போட்டு இது ஸ்டோரேஜுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இந்த அன்பாக்சிங்கில் இந்த கேமராவோடைய என்னென்ன போர்ட்ஸ் வருது, இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, இது எல்லாமே பார்த்தோம். இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். அடுத்த வீடியோவில் இதை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, இதில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது, இதை எத்தனை பேர் யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருக்குனாலும் சரி தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதோட பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வால் மவுண்ட் பண்ணுவோம்ல அதுக்கான அந்த ஸ்க்ரூ கொடுத்துருக்குறாங்க. இதோட டீட்டெயில்ஸும் இதோட பார்கோடும் கீழே டீட்டெயிலாக இது கொடுத்துருக்குறாங்க. அடுத்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருக்குனாலும் தாராளமாக இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அடுத்த வீடியோவில் அந்த உங்கள் டவுட்டுக்கான ஆன்சரும் சேர்த்து பார்த்துருவோம். இது கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டு கேமராவே இருக்குன்னு சொல்லலாம். ஒரு வீடியோ யூசேஜுக்கும் சரி, ஆஃபீஸ் யூசேஜுக்கும் சரி, ஷாப் யூசேஜுக்கும் சரி. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல